இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்கிற நான் எடுத்திருக்கிற தலைப்பு வந்து ஐடி ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு த ப்ரொப்ரைட்டரி பிஸ்னஸ் அண்ட் இண்டிவிஜுவல் பிஸ்னஸ். ஸோ இதுக்கு முன்னால் ஒரு சிறு முன்னுரை. இன்றைக்கி டாக்ஸேஷன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா, டாக்ஸேஷன் சிஸ்டத்தில் இருக்க ஒரு மாறுதல் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு சிறிய முன்னுரையோடு நான் ஆரம்பிக்கிறேன். ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட், ஃபேஸ்லெஸ் அப்பீல் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. முதல்ல நம்ம அசஸ்மெண்ட் போகிறப்ப நம்ம ஜூரிஸ்டிக்ஷன், நம்ம ஏரியா இருக்கிற ஐடி ஆஃபீஸர்கிட்ட போவோம், சில டீட்டெயில்ஸ் கேட்பார், நம்ம கொடுப்போம். அப்புறம் அவர் ஒரு ஒப்பீனியன் எடுப்பார், நம்ம ஒரு ஒப்பீனியன் எடுப்போம், அக்ரி பண்ணுவோம், டிஸ்அக்ரி பண்ணுவோம். அப்புறம் திருப்பி அப்பீல் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம ஹியூமன் இன்ட்ராக்ஷன் நடந்துட்டு இருந்தது. டிபார்ட்மெண்ட் சைடும் சரி, நம்ம ஆடிட் ரெப்ரஸன்டேட்டிவ் சைடும் சரி, ப்ளஸ் கிளைண்ட் சைடும் சரி, இது ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷனாக நடந்துட்டு இருந்தது. இப்போ என்ன ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்குன்னா, இப்போ வந்து ஆக்சுவலாக ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட், அதாவது நம்ம போய் நேரடியாக ஹியூமன் ரிலேஷனில் நம்மளால் அசஸ்மெண்ட் இல்லை. இப்போ ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் அண்ட் ஃபேஸ்லெஸ் அப்பீல் ரெண்டுமே கொண்டு வந்துட்டாங்க. இதில் பார்க்கும்போது ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இருக்கிற இது வந்து ஷிஃப்டட் டு டெக்னாலஜி ஓரியன்டட். ஸோ டெக்னாலஜி ஓரியன்ட் பண்ணும்போது எவ்ரி திங் இஸ் த்ரூ டாக்குமெண்டட். ஒவ்வொன்றும் டாக்குமெண்ட் பண்ணப்படுகிறது, ஒவ்வொன்றும் டெக்னாலஜி மூலமாக தான் செய்யப்படுகிறது. ஸோ பர்சனல் இன்ட்ராக்ஷன் இல்லை. ஸோ எல்லாமே டெக்னாலஜியை 100% நம்பி பண்ணுறோம். சில ரேர் கேஸில் வீடியோ கான்ஃபரன்சிங் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ அசஸ்மெண்ட்டும் ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்டாக இருக்குது, அப்பீலும் ஃபேஸ்லெஸ் அப்பீலாக இருக்குது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனால் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம அந்த அசஸ்மெண்ட்டில் கேட்கக்கூடிய கொஸ்டினருக்கும் சரி, இல்லை அப்பீலில் சொல்லக்கூடிய இஷ்யூஸ்க்கோ பாயிண்ட்ஸ்க்கோ சரி, நம்ம கிறிஸ்டல் கிளியராக டு தி பாயிண்ட்டாக கிளியராக இருந்தாலுடைய நம்ம வந்து நமக்கு ஃபேவரபுளாக ஆர்டரோ, ஈவன் நம்ம சைடு எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்கலாம், எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்கலாம், அந்த பாயிண்ட் சம்மந்தமான எல்லா வலிவான ஆதாரங்களும் இருக்கலாம். பட் நம்ம கரெக்டாக டு தி பாயிண்ட்டாக வேர்ட்லேருந்து டாக்குமெண்ட்லேருந்து எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக அட்டாச் பண்ணாலோடைய நம்மளால் வந்து நமக்கு ஃபேவரபுளாக ஆர்டர் வர்றது கஷ்டம். ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபார்மேஷன் சிம்பிளாக சொல்லப்போனால் ஃபேஸ்லெஸ் அப்பீல், ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட். ஸோ இதனால் இதுக்கும் அதுக்கும் என்ன சார் சம்மந்தம்? நீங்கள் பேசுகிறீங்க ப்ரொவிஷன், பட் இதை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கீங்கிற மாதிரி. அப்படி இல்லை. ஃபேஸ்லெஸ் அப்பீல், ஃபேஸ்லெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்டாட்யூட்ரி கம்ப்ளையன்ஸ், ரெப்ரஸன்டேட்டிவும் சரி, நம்மளோட இன்டர்னல் டீமும் சரி ஸ்ட்ராங்காக இருந்தாலொழிய இந்த ரெப்ரஸன்டேஷனில் ஒரு லேக்குனாக இருந்து, இல்லை டாக்குமெண்ட் ப்ரெசன்டேஷனில் லேக்குனாக இருந்தால் நமக்கு ஃபேவரபுளாக எதுவும் வர்றது கஷ்டம். ஸோ அப்போ என்னன்னா, நம்ம இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் ஒன்று ஸ்டாட்யூட்ரி கம்ப்ளையன்ட் ஸ்ட்ராங்காக ஒவ்வொன்றையும் ஃபாலோ பண்ணுற, ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணக்கூடிய இன்டர்னல் டீமும் வேணும், எக்ஸ்டர்னல் கன்சல்டண்ட்டோட உதவியும் வேணும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும், அந்தளவுக்கு நமக்கு இன்டர்னல் டீமும் டெவலப் ஆகலை, இல்லை எக்ஸ்டர்னல் கன்சல்டண்ட்டும் அந்தளவுக்கு வைக்கிறதுக்கு வியாபாரத்தின் ஆரம்ப கட்டத்தில் நமக்கு வயபலாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது சிம்பிள் பிஸ்னஸ் மாடல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். ஸோ ப்ரொப்ரைட்டர்ஷிப் மாடல் மீதி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, மற்ற பிஸ்னஸ் மாடலை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாட்யூட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். சரி, இதுதான் இதோட இது. ஸோ இன்றைக்கி நமக்கு இருக்கிற இந்த ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் அப்பீலில் வந்து இருக்கிற சாய்ஸ் வந்து ஸ்டாட்யூட்டரி கம்ப்ளையன்ஸ் பக்காவாக பண்ணக்கூடிய இன்டர்னல் டீம், எக்ஸ்டர்னல் கன்சல்டன்ட் இருக்க வச்சுக்கலாம். இது இன்னொன்று வந்து ஸ்டாட்யூட்டரி கம்ப்ளையன்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மாடலை நமக்கு எங்கெல்லாம் சாய்ஸ் இருக்கோ அங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இருக்குது. ஸோ அப்போ இந்த காலகட்ட சூழ்நிலையில் நம்ம வந்து சாய்ஸ் இருந்ததுன்னா நம்ம ப்ரொப்ரைட்டர்ஷிப் மாடல் போகிறது தான் பெட்டராக இருக்கும். இதுதான் ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். அப்போ இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப்புங்கிறோம், இதில் வந்து இண்டிவிஜுவல் ஓனர்ஸ் தான் இருப்பாங்க. இதனுடைய நன்மைகள் என்ன? செக்ஷன் வைஸாக பேசுறதை விட இப்போ ஒரு நன்மைகள், இந்த நன்மைகள், லிமிட்டேஷன், இதை தேவைப்படும் போது அடுத்த பிஸ்னஸ் மாடலுக்கு நம்ம கொண்டு போகும்போது இன்கம் டேக்ஸ் எஃபெக்ட் என்ன, ஜிஎஸ்டி எஃபெக்ட் என்ன. ஃபஸ்ட்டு வந்து இதோட அட்வான்டேஜ் பார்ப்போம். ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாவோ ஒரு இண்டிவிஜுவல் பேர்லேயே இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லாப் ரேட் 5%, 20%, 30% தான் கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்கும் மெதுவாக. அதான் ஸ்லாபுங்கிற மாதிரி. இப்போ பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டாக 30% ப்ளஸ் 4% எஜுகேஷன் செஸ்ஸு அந்த மாதிரி வரும். ப்ளஸ் ப்ரைவேட் லிமிடெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25%. பட் இதில் கூட ஒரு லிமிட்டேஷனாக இதே பாயிண்ட் வரும். ஹையஸ்ட் ஸ்லாப் பார்த்தீங்கன்னா 30% இண்டிவிஜுவலுக்கு இருக்கும்,
25% பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு இருக்கும். ஸோ இது அட்வான்டேஜாகவும் வருது, ஹையஸ்ட் ஸ்லாப் போகும்போது டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ நமக்கு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் எடுத்தால் ₹1 சம்பாரிச்சோம்னா ஆஃப்டர் ஈவன் தோ ஒர்க்கிங் பார்ட்னர் ரெம்யூனரேஷன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அலோவ் பண்ணால் கூட எடுத்துன்னே 30% ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படி இல்லை. அது இன்னும் ஃபர்தர் மோர் இந்த இப்போ இன்னொரு ஸ்கீம் 115 BACங்கிற ஒன்று வந்து கன்செஷனல் ஸ்லாப் ரேட் கொண்டு வந்திருக்காங்க. 5%, 10%, 15% போகலாம். இது வந்து சப்ஜெக்ட் டு சம் கண்டிஷன். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பின்னால் பார்க்க போகிறோம். அடுத்தது டிடிஎஸ் ப்ரொவிஷன். டிடிஎஸ் ப்ரொவிஷனில் பார்த்தீங்கன்னா 31/3/2020 ஆக்சுவலாக 14/19 to 31/3/2020 டேக்ஸ் ஆடிட் இருந்தால் 44 AB கேஸ் இருந்தால் தான் 2021 ஃபினான்ஷியல் இயருக்கு டிடிஎஸ் பிடிக்கணும். ஆனால் 1/4/2020 ஒரு மாறுதல் வந்திருக்கு. 1/4/2020 31/3/2021 மட்டும் 1 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் இருந்தால் இப்போ 1/4/2021 டிடிஎஸ் ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகும். அதாவது சொல்கிறது என்னென்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப் பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு இந்த இயர் ஆஃப் ஆப்ரேஷனே வந்துடும், லிமிடெட் கம்பெனிக்கு இந்த இயர் ஆஃப் இன்கார்பரேஷனே வந்துடும். ஸோ ஆனால் ப்ரொப்ரைட்டர்ஷிப்புக்கு மட்டும் அந்த 1 கோடி டேர்ன் ஓவருக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு சப்சிக்வெண்ட் இயர் தான் வரும். ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து 1 crore டேர்ன் ஓவர் இருக்கணும். உதாரணம் இப்போ அட் ப்ரெசன்ட் ப்ரொவிஷன் வந்து 31/3/2021 அந்த ப்ரொப்ரைட்டரி ஃபார்மோட டேர்ன் ஓவர் 1 கோடிக்கு மேலே போச்சுன்னா 1/4/2021 டிடிஎஸ் ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஸ்டாட்யூட்டரி கம்ப்ளைன்ஸில் ஃபஸ்ட் இயரில் ப்ரொப்ரைட்டர்ஷிப்புக்கு டிடிஎஸ் ப்ரொவிஷன் வராது. அதே மாதிரி சப்சிக்வெண்ட் இயரில் கூட ப்ரீவியஸ் இயர் டேர்ன் ஓவர் 1 கோடிக்கு மேலே போனால் வராது. டிடிஎஸ் ப்ரொவிஷன் எக்ஸம்ஷன்னாவே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஸ்டாட்யூட்டரி கம்ப்ளைன்ஸ் நமக்கு கம்மி ஆக்சுவலாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட்டு 44 AD. 44 AD வந்து ஈவன் பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு எலிஜிபிள் தான். 6%, 8% இது எல்லாமே நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நிதியமரத்தில் வந்திருக்கோம், நம்ம இதில் கேஆர்சியில் நிறைய பேசியிருக்கோம். 6%, 8% டேர்ன் ஓவர் கிராஸ் ரெசிப்ட் பண்ணும்போது இதில் ப்ரொப்ரைட்டரி ஃபார்முக்கு 6%, 8% வந்து ஈவன் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கூட இதில் எலிஜிபிள். ஆனால் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் என்ன ப்ராப்ளம்னா 6%, 8%ங்கிறது ஒர்க்கிங் பார்ட்னர் ரெம்யூனரேஷன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்புறம்னு சொல்கிறாங்க. அப்போ 6%, 8% போட்டு ஸ்டேட்டாக 30% டேக்ஸ் பண்ணும்போது சில நேரத்தில் 44 AD பிரகாரம் ஸ்டாட்யூட்ரியாக நம்மளால் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பொறுத்தளவு என்ஜாய் பண்ண முடியும்னா கூட வரக்கூடிய ஹியூஜ் டேக்ஸ் லைபிலிட்டி பார்க்கும்போது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு ஆடிட் பண்ணிட்டு போயிடலாங்கிற ஒரு முடிவுக்கு வர வேண்டியது இருக்குது. ஏன்னா அங்கே பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு 30%. பட் எல்எல்பி வந்து நாட் எலிஜிபிள்னு இந்த பட்ஜெட்டில் வந்துருச்சு. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி நாட் எலிஜிபிள். அப்போ 44 AD ரியலாக பார்த்தீங்கன்னா லீகல் ப்ரொவிஷன் பிரகாரம் ப்ராக்டிக்கல் பிரகாரம் ஒரு ஸ்டேஜ் மட்டும், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப வரும், பட் ஒரு ஸ்டேஜ் மட்டும் நமக்கு வந்து அது அட்வான்டேஜாக தான் வேலை செய்யும். ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் எலிஜிபிள் தான் இருந்தாலும் அதை எடுத்துன்னு 30% ஸ்லாப் போகிறதுனால நடைமுறையில் இந்த செக்ஷன் வந்து நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாமல் போகலாம். நோ ரெஸ்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அட்வான்டேஜ் வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் அமௌண்ட் brought டு ப்ரொப்ரைட்டர் பிஸ்னஸ். ப்ரொப்ரைட்டர் பிஸ்னஸில் பணம் கொண்டு வர்றதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஏன்னா இப்போ பார்ட்னர்ஷிப் ஆக்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஆக்டில் பார்த்தீங்கன்னா அந்த 269 ST 269 SS என்ற ரெண்டு ப்ரொவிஷன் வந்து 269 STங்கிற ப்ரொவிஷன் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும். ஆனால் ப்ரொப்ரைட்டரி பிஸ்னஸில் நீங்கள் தடை இல்லாமல் அமௌண்ட் கொண்டு வரலாம், தடை இல்லாமல் வித்ட்ரா பண்ணலாம் பணம், ப்ரொவைடட் பணம் கொண்டு வர்றதுக்கு நமக்கு சோர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். அதே மாதிரி வித்ட்ரா பண்ணுறப்ப நம்ம கேஷாக கூட வித்ட்ரா பண்ணலாம். வேற இப்போ இது இப்போ பணம் கொண்டு வர்றது எடுக்கிறது இந்த கோணத்துலேருந்து பார்க்கும்போது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 269 ST அந்த 2 லட்சத்துக்கு மேலே போனால் வித்ட்ரா பண்ண முடியாது, இல்லை பணம் கொண்டு வர்றதுனால அந்த ப்ரொவிஷன் அட்ராக்ட் ஆகும். ஆனால் அதே மாதிரி கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டில் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டில் வந்து ரிலேட்டிவ் தவிர ஷேர் ஹோல்டர்ஸ் ரிலேட்டிவ் தவிர மீதி இருக்கிற தேர்ட் பார்ட்டிகிட்ட அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட் ரூல் அதில் வந்து நம்மளால் லோன் வாங்க முடியாது. ஸோ ஃபண்ட் ஃப்ளோ பொறுத்தளவு ப்ரொப்ரைட்டரி பிஸ்னஸில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ஆக்சுவலாக. இப்போ ஈஸியாக பணம் கொண்டு வந்துக்கலாம், ஈஸியாக பணம் வெளியில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் ஃபார்மோ கம்பெனிஸ் ஆக்டோ மீதி கம்பேர் பண்ணும்போது ப்ரொப்ரைட்டரி ஃபார்முக்கு செப்பரேட் ஆக்ட் கிடையாது. இப்போ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இஸ் கவர்ன்டு பை பார்ட்னர்ஷிப் ஆக்ட்,
எல்எல்பி இஸ் கவர்ன்ட் பை எல்எல்பி ஆக்ட் அது இதில் கொடுக்கல. கம்பெனிஸ் ஆக்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் மாதிரி ஒரு ஃபார்மல் டீடெல்லாம் வேண்டாம். நோ செப்பரேட் ஆக்ட் இதுக்குன்ட்டு. நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆக்ட் இஎஸ்ஐ ப்ரொவிஷன் இருந்தால் அது மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனால் போதும். இதுக்குன்னு ஒரு செப்பரேட் லெஜிஸ்லேஷன் இல்லை. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜாகவும் இருக்குது ஆக்சுவலாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலை பொறுத்தளவு ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A ரிபேட் வந்து நம்மளால 12,500 மட்டும் கிளைம் பண்ண முடியும். இது ஒன்று. அதே மாதிரி சில டிடக்ஷன் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ப்ரொப்ரைட்டரி ஃபார்முக்கு நான் கீழே சொன்ன 80C to 80O எல்லா செக்ஷனும் வந்து கிளைம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜ் பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு. அடுத்தது மேஜர் லிமிடேஷன். சார் ப்ரொப்ரைட்டரி ஃபார்ம் பற்றி நீங்கள் சொன்னீங்க, இதெல்லாம் அட்வான்டேஜ்னு சொன்னீங்க. இதில் உண்டான டிஸ்அட்வான்டேஜ் சார் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம வந்து நம்ம தனி சோலோ பர்ஃபார்மன்ஸ்னு சொன்னோம்னா சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ரொப்ரைட்டரி பர்ஃபார்ம் பெட்டராக இருக்கும். ஆனால் மீதி ஒருத்தரோட சப்போஸ் நமக்கு சில பழக்க வழக்கங்கள் சரி, இல்லை சில பழக்கங்கள் சில பணங்கள் இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், சில ஸ்பெசிஃபிக் ஸ்கில் இல்லாமல் இருக்கலாம், இல்லை இன்னொருத்தரோட நம்ம சினர்ஜி பண்ணால் தான் நம்மளால் பண்ண முடியுங்கிற நிலைமை இருக்கும்போது இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் பண்ண முடியாது. பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் தான் பண்ண முடியும். அதே மாதிரி மீதி ஹையஸ்ட் ஸ்லாப் ரேட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹையஸ்ட் ஸ்லாப் ரேட் போகும்போது 30% ப்ளஸ் சர்ச்சார்ஜ் ப்ளஸ் எஜுகேஷன் செஸ் எல்லாம் போடும்போது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியே தேவலாம், டாக்ஸேஷன் ஆங்கிளில் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்துவிடும். அப்போது இதெல்லாம் லிமிட்டேஷன். இந்த லிமிட்டேஷனை நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும். பேங்கர்ஸ் அதே மாதிரி பேங்க்கில் ஒரு லோன் போகும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரொப்ரைட்டரி ஃபார்ம்னா கூட ப்ரொப்ரைட்டரினா அந்த கன்சர்ன் ப்ரொப்ரைட்டரோட இண்டிவிஜுவல் வெல்த் பிஸ்னஸ் வெல்த்தை தாண்டி அந்த இண்டிவிஜுவல் பிஸ்னஸோட வெல்த்தையும் பார்த்து தான் லோனு அது இதெல்லாம் கொடுக்குறாங்க. பட் ப்ரைவேட் லிமிடெட் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் மற்றபடி எல்எல்பி இதுக்கெல்லாம் வந்து பேங்கர்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரிஃபரபிள் பிஸ்னஸ் மாடலாக ஃபினான்சிங்காக பார்க்குறாங்க பேங்கர்ஸோட ஆங்கிளில். அப்கோர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கூட நம்ம வந்து டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து அவங்களோட கேரண்டி கொலாட்ரல் எல்லாமே வாங்குறாங்க. பட் preferred method for bank financing is more comfortable in the case of private limited company and LLP than proprietary business. இதுதான் ஐடியாங்க ஆக்சுவலாக. இன்னொன்று வந்து ஜெகராஃபிக்கல், நம்ம வந்து ஒரு நாடு முழுக்க நம்மளோட வியாபித்து இருக்கணும், இல்லை வெளிநாட்டில் நம்ம பண்ணணும்னா இந்த ப்ரொப்ரைட்டரி பிஸ்னஸ் வந்து அவ்வளோ ப்ரிஃபரபிலிட்டியாக இருக்காது. ஏன்னா ஃபெமாலெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் மாடல் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட அதே மாதிரி ப்ரொப்ரைட்டரி பிஸ்னஸோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் அல்லது ப்ரொப்ரைட்டர் அவருடைய ஒரு இதை சார்ந்து இருக்கும், அவரோட கண்டினியூஷன். ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து அன்லஸ் அவரோட லீகல் ஹேர் யாராவது அதை எடுத்து நடத்தி அதுக்குண்டான தகுதி இருந்து எடுத்து நடத்தி அந்த திறமை இருந்தாலொழிய அந்த இண்டிவிஜுவலோட அந்த பிஸ்னஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அன்லஸ் அவர் இருக்கும்போதே தன்னோட சக்ஸஸரை டிசைட் பண்ணலைன்னா ஆக்சுவலாக. அதே மாதிரி ஸ்டார்ட் அப்னு இப்போ எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. அந்த ஸ்டார்ட் அப்பில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எல்எல்பி மாடலும் எல்எல்பி லிமிடெட் கம்பெனி மாடல் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ப்ரொப்ரைட்டரி ஃபார்ம் மாடல் அக்செப்ட் பண்ணுறதில்ல. ப்ரொப்ரைட்டரி மாடல் வந்து முதல்ல எல்எல்பி லிமிடெட் கம்பெனி மாடலில் இன்கார்பரேட் வாங்க, அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் பார்த்து அதர் இதெல்லாம் இருக்குது, இன்னோவேஷன் இருக்கணும், அதெல்லாம் இருக்குது. பட் பிஸ்னஸ் மாடல் வைஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி ப்ரொப்ரைட்டரி மாடல் அக்செப்ட் பண்ணுறதே இல்லை, அதில் இல்லை ஆக்சுவலாக. எல்எல்பி அண்ட் லிமிடெட் கம்பெனி தான் பண்ண முடியும். இதெல்லாம் மேஜர் லிமிட்டேஷன். இது மேஜர் லிமிட்டேஷன் இருந்தாலும் கூட ஒரு அசசி நம்மக்கிட்ட வராரு, சார் இந்த மாதிரி இதெல்லாம் நான் இந்த மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கேன், அப்போ நீங்கள் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம கேட்போம், சார் உங்களுக்கு என்ன வேணும்போம். அவர் என்ன சொல்லுவார், கன்சல்டன்ட் சார், நான் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறேன், என்ன பண்ண போகிறேன், யாரை வச்சு நான் இந்த பிஸ்னஸை நடத்த போகிறேன், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு ஒரு மாடல் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் கேட்குறாருன்னு அவர் நம்ம கன்சல்டன்ட் கிட்ட நம்மகிட்ட கேட்பாரு. ஸோ அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் அன்லஸ் ஏதாவது இப்போ இந்த ஸ்டார்ட் அப்னா வேறு வழியில் எல்எல்பி ப்ரைவேட் லிமிடெட் போய் ஆகணும். பட் ஆரம்ப காலத்தில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற சூழ்நிலையில் அந்த பிஸ்னஸோட சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் நமக்கு தெளிவாக தெரியாத நிலையில் நமக்குன்னு ஒரு இன்டர்னல் ஆடிட் டீம் ஆர் அக்கௌண்ட் டீம் இந்த மாதிரி இல்லாத சூழ்நிலையில் நம்ம ப்ரொப்ரைட்டரி பிஸ்னஸ் மாடல் கொண்டு போகிறது நல்லது. ஆனால்
இதில் வந்து வேற ஃபேமிலி அல்லாமல் வேற ஒருத்தரை சார்ந்து ஒரு வேளை நிதிக்காகவோ இல்லை அவருக்கு இருக்கிற ஸ்பெசிஃபிக் ஸ்கில்லுக்காகவோ இல்லை அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவோ நம்ம மற்றவங்க கூட நமக்கு அந்த பர்டிகுலர்ஸ் இதோ அந்த குணாதிசயங்கள் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லும்போது நம்ம பார்ட்னர்ஷிப் மாடல் போடுறது தான் வயபிளாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதை சினர்ஜின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு எல்லாருக்கும் எல்லாமே வராது. ஒரு சிலருக்கு ஒரு சிலது நல்லா வரும், ஒரு சிலதுக்கு ஒரு சில கேரக்டருக்கு நல்லா வரும். ஸோ அப்போ பிஸ்னஸுக்கு வந்து எல்லா சூழ்நிலையும் எல்லா கேரக்டருக்கு தேவைப்படும் போது நம்மக்கிட்ட சில குணாதிசயங்களோ இல்லை பணமோ இல்லை வேற ஸ்பெசிஃபிக் நாலேஜோ இல்லாத சமயத்தில் இன்னொருத்தரோட கூட்டு வைக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். அப்படி இருக்கிறப்ப இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிஸ்னஸ் மாடல் சரி வராது. ஸோ சரி, இதெல்லாம் சொல்லிட்டீங்க சார், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிட்டீங்க. இதை இப்போ ஒரு சூழ்நிலை வருது, ஆரம்ப காலகட்டத்தில் ப்ரொப்ரைட்டரி பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகி நமக்குன்னு ஒரு டீம், அக்கௌண்டிங் டீம், ஃபினான்ஸ் டீம், மற்ற ஆஃபீஸ் டீம் அப்படியே படிப்படியாக நம்ம பிஸ்னஸ் வளர நம்ம கூட அப்படியே பிஸ்னஸ் வளர்ந்துட்டு இருக்கிறப்போ நம்ம வந்து ப்ரிஃபர்டு மெத்தட் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் போகலாம், இல்லை ப்ரைவேட் லிமிடெட் போகலாம். ஸோ அப்போ நம்ம ஒரு சூழ்நிலை மட்டும் ப்ரொப்ரைட்டரிஷிப் ட்ராவல் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் மாடல் ஷிஃப்ட் பண்ணுறோம். அப்போ ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன எஃபெக்ட் சார்? ஸோ உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்குவோம், ஒரு ப்ரொப்ரைட்டரி பிஸ்னஸ் இருக்காரு, நல்ல டர்ன் ஓவர் வந்துருச்சு, ஒரு 4-5 வருஷம் பண்ணுறாரு, நல்ல டீமு, அக்கௌண்டிங் டீமு, அக்கௌண்ட்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்கு, பேங்க்குக்கு எல்லாத்துக்கும் வந்து ஆளுங்க இருக்காங்க, ஆஃபீஸில் ஒரு பெரிய டீமே இருக்குது, எக்ஸ்டர்னல் கன்சல்டன்ட் வைக்கக்கூடிய வயபிலிட்டி இருக்குது. அப்போ வந்து அவர் என்ன விரும்புகிறாருன்னா ப்ரொப்ரைட்டரி பிஸ்னஸை அப்படியே டைரெக்டாக ப்ரைவேட் லிமிட்டடாக கொண்டு போயிடலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்படின்னா பண்ண முடியும். ஆனால் இதில் ஒன்று ஜிஎஸ்டிஆர்சி வந்து நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இப்போ ஏஸ் அ கோயிங் கன்சர்ன் பிஸ்னஸ் வந்து ஏஸ் அ கோயிங் கன்சர்னாக ப்ரொப்ரைட்டரி மாடல்லேருந்து ப்ரைவேட் லிமிடெட் மாடலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் 100% அசட் லைபிலிட்டி எல்லாமே அப்படியே ப்ரைவேட் லிமிடெடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இட் இஸ் நாட் ட்ரீட்டட் அஸ் சப்ளை, ஜிஎஸ்டி எஃபெக்ட் வராது. ஷெட்யூல் 2 சீரியல் நம்பர் 4 ஆஃப் த ஜிஎஸ்டிஆர். சரி, இது வந்து இன்கம் டேக்ஸ் ஆங்கிளில். ஐடி ஆங்கிளில் என்ன சார் வரும்? ப்ரொப்ரைட்டரி பிஸ்னஸ் மாடலில் அதர் பிஸ்னஸ் மாடல். நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிற உதாரணம் ப்ரொப்ரைட்டரி பிஸ்னஸ் வந்து ப்ரைவேட் லிமிடெட் மாடல். செக்ஷன் 50 ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்டில் அந்த ப்ரொப்ரைட்டரி பிஸ்னஸுக்கு அசட்டை விட நம்ம அசட் மைனஸ் லைபிலிட்டி இருக்கிற நெட்வொர்த்தை விட நம்ம ஜாஸ்தி கன்சிடரேஷனுக்கு ப்ரைவேட் லிமிடெடுக்கு மாற்றினோம்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் பீரியட் ஆஃப் ஹோல்டிங் ஆஃப் த ப்ரொப்ரைட்டரி பிஸ்னஸ் வரும். ஸோ யாருக்கு இன்கமாக வரும்னா அந்த ப்ரொப்ரைட்டரி. ஏன்னா ப்ரொப்ரைட்டரி பிஸ்னஸ் தான் அப்படியே பிஸ்னஸ் ஏஸ் அ ஹோல் விற்கிறாரு. ஸோ ப்ரைவேட் லிமிடெட் வந்து பர்ச்சேசர், ப்ரொப்ரைட்டரி பிஸ்னஸ் இஸ் வந்து செல்லர். ஸோ இதில் எல்லாமே இருக்கிற அசட் அண்ட் லைபிலிட்டி ஒன்று மிச்சம் மீதி இல்லாமல் த்ரூ பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்ம் டிபெண்ட் ஆன் த பீரியட் ஆஃப் ஹோல்டிங் அந்த பர்டிகுலர் ப்ரொப்ரைட்டரி ஃபார்முக்கு ஸ்லம் சேல்னு சொல்லுவாங்க இன்கம் டேக்ஸில். அந்த இன்கம் டேக்ஸில் லாங் டேர்ம் கெயினோ ஷார்ட் டேர்ம் கெயினோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து நார்மலாக கேபிட்டல் கெயினுக்கு இண்டெக்ஸேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த பர்டிகுலர் இயரில் ஒரு இண்டெக்ஸ் இருக்கும், பின்னால் வரக்கூடிய இயர் ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். அந்த இண்டெக்ஸேஷன் அட்வான்டேஜ் இங்கே கிடைக்காது. ஸோ இதுக்கு வந்து ஆடிட் ரிப்போர்ட்டை நம்ம பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொப்ரைட்டரி பிஸ்னஸோட அட்வான்டேஜ், லிமிட்டேஷன். இதை ப்ரொப்ரைட்டரி பிஸ்னஸை மற்ற பிஸ்னஸ் மாடலுக்கு ஷிஃப்ட் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டியோடைய ப்ரொவிஷன், இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன். நெக்ஸ்ட் மிக முக்கியமான ஒரு ப்ரொவிஷன்ஸ் இந்த வருஷம் அப்ளிகபிள் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ் ரெஜிம் ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்எஃப். இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச் 115 BAC இதை வந்து கன்செஷனல் ஸ்லாப் ரேட்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து ஒரு சிறிய முன்னுரை என்னன்னு கேட்டால், நம்மளுடைய இப்போ ஆரம்ப காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் அந்த காலத்தில் நாங்கள் பண்ணும்போது ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் மேனுவலை எழுதி அந்த டிடக்ஷன்னா எல்ஐசி, மெடிக்ளைமு, டியூஷன் ஃபீஸு மற்ற இருக்கிற டிடக்ஷனெல்லாம் ரிட்டர்னில் அட்டாச் பண்ணி ஃபிசிக்கலாக கொண்டு போய் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் கொடுத்து சீல் வாங்கி வருவோம். அஃப்கோர்ஸ் இப்போ வந்து இந்த எலக்ட்ரானிக் யுகத்தில் வந்து அந்த என்க்ளோசர் இல்லை, என்க்ளோசர் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ரிட்டர்னை ஃபைல் பண்ணலாம், எல்லா ரெக்கார்டும் நீங்கள் வச்சுக்கலாம். அசஸ்மெண்ட் டைமில் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு எல்ஐசி 1 லட்சம் கிளைம் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த எல்ஐசியோடைய பாலிசியோடைய ரசீதை வந்து அந்த அசஸ்மெண்ட் டைமில் கேட்டால் கொடுத்தா போதும். அதே மாதிரி ஹெச்ஆர்ஏன்னா ரெண்டல் ரெசிப்ட்டு, இந்த மாதிரி 80Dனா மெடிக்ளைம் ரெசிப்ட்டு. ஸோ நம்ம என்னென்னலாம் எக்ஸம்ஷன்
டிடக்ஷன் நம்ம கிளைம் பண்ணுறோமோ அதுக்கு உண்டான ப்ரூஃப் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ரிட்டனோட அட்டாச் பண்ணி மேனுவலாக ஃபைல் பண்ணி அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு வருவோம். இப்போ இந்த எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தனால வெறும் ரிட்டன் மட்டும் ஃபைல் பண்ணுறோம், டிடக்ஷன் பண்ணுறோம். அந்த டிடக்ஷன் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட், ரெக்கார்டு, எல்ஐசி பாலிசி, டியூஷன் ஃபீஸ் மீதி சம்மந்தெல்லாம் நம்ம ஃபைலில் வச்சுக்குவோம். ஏதாவது அசஸ்மெண்ட்டோ இல்லை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து குறை வந்தால் அது தேவைப்பட்டப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்டில் அதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அந்த ஃபைலில் ரிப்ளையாக அட்டாச் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து இது. ஸோ அப்போ காலப்போக்கில் கவர்மெண்ட் வந்து இப்போ டிடக்ஷனும் எக்ஸம்ஷனும் காலப்போக்கில் ஒவ்வொன்றுக்கும் இவர் ரசீது வச்சுருக்காரா, அவர் ரசீது வைக்கலையா, இல்லை சும்மா ஒரு அமௌண்ட்டு போட்டு டிடக்ஷன் எடுத்துட்டாரா அப்படிங்கிறத வந்து கண்காணிக்கிறது. எல்லா ஃபைலும் எவ்வளவோ டேக்ஸ் பேயர் இருக்காங்க, நாடு முழுக்க எவ்வளவோ டேக்ஸ் பேயர் இருக்காங்க, எவ்வளவோ டேக்ஸ் கட்டுறாங்க, எவ்வளவோ மல்டிபிள் டிடக்ஷன் 80Cலேருந்து ஆரம்பித்தா 80 மட்டும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது கோவிட்டை விட. பட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிடக்ஷன், டிஃப்ரெண்ட் டாக்குமெண்டேஷன், டிஃப்ரெண்ட் ஸ்லாப் ரேட்டு, 80C எடுத்தால் 1,00,000, 1,50,000, 80Dக்கு ஒவ்வொன்றுக்கு செக்ஷன் வைஸுக்கு தேர்ஸ்ஹோல்டு லிமிட்டு, செக்ஷன் வைஸுக்கு டாக்குமெண்ட்டு. உதாரணமாக 80D பார்த்தா நீ செக்கில் கொடுத்தா தான் முடியும், கேஷில் கொடுத்தா டிடக்ஷன் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து இப்போ டாக்ஸேஷன் சிஸ்டத்தில் என்ன ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ட்ரை பண்ணுறாங்கன்னா, நீ என்ன பண்ண ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரி டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்ணி எல்லா எக்ஸம்ஷனும் டிடக்ஷனும் கிளைம் பண்ணி ஒரு டேக்ஸ் ஒர்க்கிங் வச்சுக்கோ. வித்தவுட் சில டிடக்ஷன், அது என்ன டிடக்ஷன் கீழே வர ஸ்லைட்ஸில் வரும். வித்தவுட் டிடக்ஷன் கன்செஷனல் ரேட்டில் போ. இந்த ரெண்டில் உனக்கு எது அட்வான்டேஜ் இருக்கோ அதை ஆட் பண்ணி நீ கட்டிக்கோ. ஸோ இது எப்படின்னா திருப்பி சொல்கிறேன். ஆரம்பத்தில் நார்மல் இன்கம் 5 ஹெட்டில் இருக்கும். இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், எல்லாம் கிராஸ் டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்ணி என்னென்ன டிடக்ஷன் இருக்கோ 80 சீரியஸ் பூராமே 80Cலேருந்து 80U மட்டும் ஆகக்கூடிய டிடக்ஷன் எல்லாம் பண்ணி பேலன்ஸ் வர்ற இன்கத்துக்கு நம்ம வந்து நார்மல் ஸ்லாப் ரேட், அதாவது அப் டு 2.5 to 5 வந்து 5%, 5 to 10 lakh வந்து 10%, அப்புறம் 10 lakh மேலே 30%, அப்புறம் ரெஸ்பெக்டிவ் சர்சார்ஜ். இது வந்து பழைய ஸ்கீம். கன்செஷனல் ஸ்கீமில் என்னன்னா 5 ஹெட்லேயும் இருக்கக்கூடிய இன்கத்தை டோட்டல் பண்ணி 80C to 80U சில 2 டிடக்ஷன் மட்டும்தான் அளவு, மீதி எந்த டிடக்ஷன் அளவும் இல்லை. அந்த இன்கத்தை வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஸ்லாப் ரேட் இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்க்குற மாதிரியா 2.5 lakh to 5%, 10%, 15% இதையும் நம்ம பண்ணணும். ஸோ பழைய ஸ்கீமில் என்ன டேக்ஸ் ரேட் வருது, புது ஸ்கீமில் என்ன டேக்ஸ் ரேட் வருது, இந்த ரெண்டில் எது அட்வான்டேஜ் இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பண்ணும்போது என்னென்னலாம் நம்ம மனதில் கொள்ளணும், என்னென்னலாம் டிடக்ஷன் கிடைக்கும், எதெல்லாம் கிடைக்கணும். அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒர்க்கிங்கையும் பண்ணணும். 2 ஒர்க்கிங்லேயும் எது டேக்ஸ் லைபிலிட்டி கம்மியாக இருக்கோ அதை ஆட் பண்ணலாங்கிறது ஒரு ஃபைனல் அவுட்புட். பட் இதுக்கு வந்து நம்ம என்ன ஹெல்ப் எடுத்துக்கலாம்னா, அந்தந்த பின்னால் என்னோட பவர் பாயிண்ட்லேயே சொல்லியிருக்கேன். இன்கம் டேக்ஸ் சைட்டில் அது ஹெல்ப் எடுத்துக்கலாம். நம்ம அந்த லிங்க் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இது கன்செஷனல் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. கன்செஷனல் ரேட் வந்து 1/4/2020 to 31/3/2020 இப்போ நான் முடியக்கூடிய மார்ச் இயர் எண்டிங்க்கு உண்டான வருஷத்துக்கு உண்டான இன்கத்தை இண்டிவிஜுவல் அண்ட் HCF 2 பேர்த்துக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் இந்த கன்செஷனல் ஸ்லாப் ரேட். அப்போ இதில் என்ன சார் பண்ணணும், பழைய இன்கம் எல்லாத்துக்கும் ஒன்று தான். டிடக்ஷன் வந்து கிளைம் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வர்ற இன்கத்துக்கு ஏற்கனவே இருக்கிற ஸ்லாப் ரேட்டில் ஒர்க் பண்ணணும். வித்தவுட் டிடக்ஷன். சரி, வித்தவுட் டிடக்ஷன் இதெல்லாம் எது கிடைக்காதுன்னு சொல்கிறீங்கன்னா பின்னால் நான் ஸ்லாபில் கொடுத்துருக்கேன். அது பிரகாரம் இந்த கன்செஷனல் ரேட்டில் இருக்கணும். இந்த ரெண்டில் எது அட்வான்டேஜாக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணுறது வந்து நம்ம எலக்ட்ரானிக்காக தான் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த கன்செஷனல் ஸ்லாப் ரேட் நம்ம பண்ணும்போது என்னென்னலாம் மனசில் வச்சுக்கணும். எக்ஸம்ஷன் லிமிட் ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் A அந்த ஸ்லாப் ரேட் உங்களோட தகவலுக்காக கொடுத்துருக்கேன், அதை பார்த்துங்க. B வந்து நார்மலாக 2.5 ஏற ஒரு 5% ஏறிட்டு இருக்கும். இதுதான் இதோட இது. அப் டு 2.5 இல்லை 2.5 to 5 lakh 5%. அப்படியே இதில் நீங்கள் பார்த்துங்க, ஒரு 2.5 ஏற ஒரு 5% இந்த பக்கம் ஏறிட்டு இருக்கும். அடுத்தது வந்து எக்ஸம்ஷன் லிமிட். பழைய ஸ்கீம்னு நான் சொல்கிறது வந்து டிடக்ஷனோட உண்டான ஸ்கீம். டிடக்ஷனோட உண்டான ஸ்கீம் வந்து 2.5 lakh எக்ஸம்ஷன் ஃபார் ஆல் இண்டிவிஜுவல் இருக்குது. பழைய ஸ்கீம்லேயும் இருக்குது, புது ஸ்கீம்லேயும் இருக்குது. புது ஸ்கீம்னா இந்த கன்செஷனல் ரேட் ஸ்கீம். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா சரி சார் அதுலேயும் 2.5 இதுலேயும் 2.5 ஓகே, வேறு என்ன சார் இதுக்கு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து சீனியர் சிட்டிசன் ஓல்டு ஸ்கீமுக்கு 3 lakh ஃபார் சீனியர் சிட்டிசன், 5 lakh ஃபார் சூப்பர் சீனியர் சிட்டிசன் வந்து பழைய ஸ்கீமில் அவைலபிள் ஆகும். இப்போ புது ஸ்கீமில் நாட் அவைலபிள் அண்டர் த நியூ ஸ்கீம். அப்போது பேசிக் ஸ்லாப் ரேட் எல்லாத்துக்கும் ஒன்று தான். பழைய ஸ்கீம் வித் டிடக்ஷனுக்கும்
கிடைக்கும், வித்தவுட் டிடக்ஷனுக்கும் கிடைக்கும். ஆனால் பழைய ஸ்கீமில் வந்து 3 lakhக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸம்ஷன், சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு 5 lakh. இது வந்து நியூ ரெஜிமில் கிடைக்காது. நியூ ரெஜிமில் ஒரே ஒரு எக்ஸம்ஷன் லிமிட் தான் 2.5 lakh. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 87A. 87A நம்ம 5 lakh கீழே இருக்கிறது, 5 lakh கீழே இருக்கிறது, 5 lakh கீழே இருக்கிற 5 lakh கீழே இருந்ததுன்னா இன்கம் வந்து நமக்கு ரிபேட் வரும். 100% டேக்ஸ் ரிபேட் ஆர் 12,500 whichever is higher. இதுவும் வந்து நியூ ரெஜிமில் எலிஜிபிள் தான். ரிபேட்டும் வந்து நியூ ரெஜிமில் எலிஜிபிள், டிடக்ஷன் தான் இல்லையே ஒழிய ரெஜிம் இந்த நியூ ரெஜிமில் 87A டிடக்ஷன் அவைலபிள். சரி சார், இது யாரெல்லாம் சார் எல்லா பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு அதுக்குன்னு தனியாக ஆல்டர்னேட்டிவ் கன்செஷனல் ரேட் ஸ்கீம் வந்திருக்கு. பட் இந்த செக்ஷனை பொறுத்தளவு இண்டிவிஜுவல் அண்ட் HF எலிஜிபிள். சரி, இண்டிவிஜுவல் HF எலிஜிபிள்னா பழைய வருஷத்துக்கு எலிஜிபிளா சார்? இல்லை, இப்போ ஃபினான்ஷியல் இயர் 1/4/2022 31/3/2021 மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ இப்போ முடியக்கூடிய ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் 2 ஆப்ஷனில் ஒர்க் பண்ணணும். 2 ஆப்ஷனில் எது கம்மியாக டேக்ஸ் வருதோ அதில் பார்க்கணும். ஸோ ஐ மீன் ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒவ்வொரு ஒர்க்கிங் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ ஒவ்வொரு ஃபைலுக்கும் நம்ம 2 ஒர்க்கிங் பண்ணோம். இதுக்கு வந்து நம்ம சாஃப்ட்வேரோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இது வந்து நீங்கள் கம்பல்சரியாக கன்சிஸ்டன்ட் ரேட்டுக்கு நீங்கள் வந்து தான் ஆகணுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு டேக்ஸ் ரேட் 2லேயும் ஒர்க் பண்ணுங்கள். இந்த நியூ ஸ்கீமில் உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வந்து வந்தால் போதும். இது ஒன்றும் கம்பல்சரியான ஒரு வேத சாஸ்திரம் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து இது ஆப்ஷனல் தான். வேணா வந்துக்கலாம், வேண்டான்னா வேண்டுக்கலாம். கேஸ் டு கேஸ் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு எது அட்வான்டேஜ் எது டிஸ்அட்வான்டேஜ்னு அந்த பர்டிகுலர் ப்ராப்பர் கன்சல்டன்ட் கிட்ட ரெக்கமெண்டேஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இதில் வந்து சார் இண்டிவிஜுவல் HFன்னு சொல்லிட்டீங்க, அவர் இந்திய ரெசிடெண்ட்டாக இருக்கணுமா? நான் 2 பேருமாவே இருக்கலாம். இண்டிவிஜுவல் HF வந்து ரெசிடெண்ட்டாகவும் இருக்கலாம், நான் ரெசிடெண்ட்டாகவும் இருக்கலாம். நான் ரெசிடெண்ட்டாக இருப்பது இந்த புது ஸ்கீமுக்கு ஒரு தடை இல்லை. அடுத்தது, ஸோ இண்டிவிஜுவல் வந்து சேலரி எம்ப்ளாயி, ரிட்டையர்ட் எம்ப்ளாயி, எந்த இன்கம் இருந்தாலும் எலிஜிபிள். பிஸ்னஸ் இன்கம் இருந்தால் கூட எலிஜிபிள் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட், ஸோ இந்த டிடக்ஷன் எல்லாம் வந்து நியூ ஸ்கீமில் நாட் எலிஜிபிள். இந்த லீவ் ட்ராவல் கன்செஷன், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து பழைய ஸ்கீமில் நமக்கு கிடைக்கும். இந்த அலவன்ஸ், இந்த எக்ஸம்ஷன், இந்த டிடக்ஷன் எல்லாமே பழைய ஸ்கீமில் கிடைக்கும். புது ஸ்கீமில் இது கிடைக்காது. இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கங்க. ப்ரொஃபஷனல் டிடக்ஷன், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி பென்ஷன் 12வது பாயிண்ட் வந்து ஃபேமிலி பென்ஷனுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கிடைக்காது. இது ரேராக யூஸ் பண்ணுற செக்ஷன். 80C to 80U கிடைக்காது. அதில் வந்து 2 செக்ஷன் எக்ஸம்ஷன், 80CCD, 80JJA. ஸோ அதே மாதிரி டோட்டல் இன்கம் ஆஃப் இண்டிவிஜுவல் HF ப்ராட் ஃபார்வேர்ட் லாஸ் கிடைக்காது. ஸோ இண்டிவிஜுவலுக்கு வந்து பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இன்கம் இருந்தால் ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயரும் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வரும்போது இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன் இன்கம் இருந்தால் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் இதுலேருந்து வெளியே வர முடியும். வெளியே வந்தால் திருப்பி உள்ளே போக முடியாது. ஸோ பிஸ்னஸ் இன்கம் இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து இந்த ஆப்ஷன் ஸ்கீம் பண்ண முடியுமா? இப்போ பிஸ்னஸ் இன்கம் இல்லைன்னா இந்த வருஷம் இந்த ஸ்கீமில் இருக்கலாம், அடுத்த வருஷம் இன்னொரு ஓல்டு ஸ்கீமுக்கு போயிடலாம், அப்படி கொண்டு போகலாம். பட் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இருக்கும்போது ஒரே ஒரு டைம் நம்ம வெளியில் வந்துட்டோம்னா திருப்பி அதை ஆட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொவிஷன்ஸ் இல்லை. அடுத்தது CBDT சர்க்குலர் சொல்லியிருக்காங்க. இப்போ 31/3/2021 முடிகிறதுனால CBDT என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ப்ளாயி வந்து எம்ப்ளாயருக்கு இன்டிமேட் பண்ணணும். நான் வந்து இந்த மாதிரி ஓல்டு ஸ்கீமில் போகிறேன் அல்ல நியூ ஸ்கீமில் போகிறேன்னு சொல்லி எம்ப்ளாயிக்கு இன்டிமேட் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி எம்ப்ளாயர் வந்து TDS பிடிக்கணும். ஸோ ஆனால் இந்த ஆப்ஷன் எம்ப்ளாயிகிட்ட கொடுக்கறதுனால நம்ம வந்து இன்கம் டேக்ஸில் அதுதான் போகணுங்கிற அவசியம் இல்லை. பின்னால் கூட நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒன்லி கண்டிஷன் எம்ப்ளாயர் கேட்குறப்போ ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு ஆக்சுவலாக அந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்போ அந்த ஆப்ஷன் வந்து நம்ம வந்து அந்த ஆப்ஷன் வேண்டாம்னு சொல்லி வேறு ஆப்ஷன் கூட சூஸ் பண்ண முடியும். பட் நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது என்ன ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதுதான் ஃபைனல். எம்ப்ளாயிகிட்ட கொடுக்குறத அப்படியே வச்சுக்கலாம், இல்லை வேண்டான்னா வேண்டான்னு இருக்கலாம். அந்த சர்க்குலரில் க்ளீனாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு இது ஆக்சுவலாக. அடுத்தது ஃபினான்சியர் 2021 இந்த ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம் பண்ணுறதுக்கு டேக்ஸ் கால்குலேட்டர் கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலிங் அந்த இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இதில் வந்து ஓல்டு ரெஜிமில் வித் டிடக்ஷன் வித்தவுட் டிடக்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா அதே டேக்ஸ் லைபிலிட்டி என்னங்கிறது வருது.
ஒன்லி திங் இந்த இ-ஃபைலிங் வெப்சைட்டோட ஹெல்ப் எடுத்துக்கிறதுக்கு முன்னால் நம்ம எக்ஸம்ஷன் டிடக்ஷன் எல்லாம் ஒரு எக்ஸல் ஷீட்டில் க்ளீனாக ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஃபிகர் டபுள் செக் பண்ணிவிட்டு இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓல்டு ரெஜிமில் என்ன டேக்ஸ் வருது, நியூ ரெஜிமில் என்ன டேக்ஸ் வருதுன்னு சொல்லியும் அதில் எது கம்மி ஜாஸ்தி வருதுங்கிறத பார்த்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் சேலரி. இதில் சொல்ல வேண்டியது ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ். ஹெச்ஆர்ஏல வந்து ஒன்று சொல்லணும், 1 lakhக்கு மேலே ஹவுஸ் ரெண்ட் பெய்டு இருந்ததுன்னா அந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் பேன் நம்பர் ஃபுல்லாக கொடுக்கணும். அதாவது 1 lakh per financial year. ஹவுஸ் ரெண்ட் பெய்டு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கிளைம் பண்ணுறவங்க, இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுறவங்க 1 lakhக்கு மேலே ரெண்ட் பெய்டு இருந்ததுன்னா 12BB ஃபார்ம், அந்த ஃபார்ம் இருக்கட்டும். பட் அதில் வந்து லேண்ட்லார்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் வித் பேன் நம்பர் ஆர் ஆதார் நம்பர் ஏதோ ஒன்று இருந்து கொடுக்கணும். அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏ பார்க்குறப்ப 80GG செக்ஷனையும் பார்த்துக்குங்க. ஏன்னா ஹெச்ஆர்ஏ வந்து ஃபார் சேலரி எம்ப்ளாயி, 80GG வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன், சேலரி எம்ப்ளாயி ஹூ இஸ் நாட் இன் ரெசிப்ட் ஆஃப் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸுங்கிறது சேலரி எம்ப்ளாயிக்கு தான் கிடைக்கும். ஹெச்ஆர்ஏ இந்த ஹெச்ஆர்ஏ 10 இந்த செக்ஷன் வந்து 80GG வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் கூட நம்ம கிளைம் பண்ணலாம். அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல், செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி 2 lakh. செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிலே 2 இருக்குது. ஒன்று ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அக்விசேஷனுக்கும் வந்தால் 2 lakh, ரிப்பேர் ரெனிவலுக்கு இருந்தால் 30,000, லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி இருந்தால் எந்த லிமிட்டுமே இல்லை. ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னால் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அது வந்து 5 இன்ஸ்டால்மெண்ட்டாக கிடைக்கும். அடுத்தது வந்து இந்த சர்க்குலர் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸில் முக்கியமான பாயிண்ட் வந்து டெப்ரிசியேஷன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்தது அடிஷ்னல் டெப்ரிசியேஷன். நெக்ஸ்ட்டு பேட் டெப்ஸ். இதை பற்றி ஒரே நிமிஷம். பேட் டெப்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி இன்கத்தில் எழுதியிருந்து சண்டே டேட்டாஸ்லேருந்து வரலைன்னா ரைட் அப் பண்ணலாம். இதுக்கெல்லாம் நான் கேஸ் போட்டேன், ரிமைண்டர் அனுப்பிச்சேன், அந்த ரெக்கார்டெல்லாம் இருக்கணுங்கிற தேவையில்லை. ஏற்கனவே நீங்கள் சேல்ஸ் இன்கம்மை ரெகனைஸ் பண்ணிங்கன்னா இப்போ டெட்டார்ஸ்லேருந்து அவர் பணம் தரலைன்னா நேரம் ரைட் அப் பண்ணிட்டு போகலாம். ரைட் அப் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அந்த அமௌண்ட் ரெக்கவர் பண்ணுறதா இருந்தால் இன்கம் பண்ணிக்கலாம். இந்த பேட் டெப்ஸை பொறுத்தவரை பெரும்பாலான கருத்து நம்ம லெட்டர் அனுப்பிச்சிருக்குமா, இல்லை கேஸ் போட்டிருக்குமா, இல்லை நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்குமா, லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்குமா அப்படிங்கிற ரெக்கார்டெல்லாம் தேவையா அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. இதெல்லாம் தேவையில்லை. ஏற்கனவே இன்கம் பண்ணியிருக்கலாம், அது வரலன்னு நம்ம ஃபீல் பண்ணால் ரைட் அப் பண்ணலாம். பின்னால் நம்மளோட எஸ்டிமேட் மாதிரி ரெக்கவர் ஆச்சுன்னா இன்கமாக கொடுத்துடலாம். அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல் அலோடு. இதில் வந்து ஒன்று வந்து என்னென்னா அசட்டுக்காக ஏதாவது பாரோயிங்ஸ் நம்ம பண்ணியிருந்தோம்னா அந்த அசட் புட் டு யூஸ் வர்ற மட்டும் நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டை கேபிட்டலைஸ் பண்ணணும். இன்னொன்று, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பிஸ்னஸுக்காக வாங்கிட்டு பர்சனலுக்காக ரூட் பண்ணால் டு த எக்ஸ்டென்ட் இன்ட்ரெஸ்ட் டிசலவ் ஆகும். உதாரணத்துக்கு சிசி லிமிட் வாங்கிட்டு அந்த என்டர்பிரனர் வந்து மக கல்யாணத்துக்காக யூஸ் பண்ணியிருந்தாருன்னா டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த ஃபண்டு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அது ப்ரப்போர்ஷனேட்டாக இன்ட்ரெஸ்ட் வந்து பிஸ்னஸ் டிஸ்அலவன்ஸில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின் 48 செக்ஷன் 48 கொடுத்துருக்கேன் கீழே. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இதில் வந்து டிவிடெண்ட் இன்கம் மற்றதுக்கெல்லாம் உண்டான டிடக்ஷன் கொடுத்துருக்கேன். கடைசி அதர் டிடக்ஷன் வந்து இதில் எல்லாமே இது பேசுனது தான். 80cc சிசி எல்லாமே முரளிதரன் சார், நிதி அமிர்தம் எல்லாமே நிறைய கேஆர்சி மீட்டிங்கில் பேசுனது தான். இதெல்லாமே இண்டிவிஜுவலுக்காக அவைலபிள் ஆகுது. இப்போ என்னோட முடிவுரையாக ப்ரொப்ரைட்டரி பிஸ்னஸ் மாடல் எங்கெல்லாம் சாய்ஸ் இருக்கோ நமக்கு அங்கெல்லாம் ப்ரொப்ரைட்டரி பிஸ்னஸ் மாடல் சூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட், ஃபேஸ்லெஸ் அப்பீல், ஈவன் ஜிஎஸ்டி கான்டெக்ஸ்டோட ப்ரப்போஸ்டு அசஸ்மெண்ட், ஜிஎஸ்டி அசஸ்மெண்ட் எல்லாமே கொண்டு வர்றதுனால எங்கெல்லாம் நமக்கு இது இருக்கோ லோ பிஸ்னஸ் மாடல் ப்ரொப்ரைட்டரி மாடல் பண்ணிட்டு பின்ன படிப்படியாக நமக்கு டீமும் நம்மளோட பிஸ்னஸும் வளர்ந்து நமக்கு அவுட் சைட் கன்சல்டன்ட்டோட ஹெல்ப்பை எடுத்துக்க முடியுங்கிற ஒரு அஃபோர்டபிலிட்டி வர்றப்போ அதர் பிஸ்னஸ் மாடல் சூஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லி என்னோட உரையை முடிக்கிறேன். நன்றி சார், வணக்கம்.